வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? திருப்பூர் அவினாசியில் ஒரு பொண்ணை கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. மக்களே, நான் சொல்லிக்கிறது என்னன்னா, பணக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவான், சரிங்களா? ஏழ்மையான இடத்துல பொண்ணை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யூகோ பார்ப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உலகத்துக்கு தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல தாய்மார்கள் தகப்பெண்ணுக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுனா எப்படி கல்யாணம் பண்ணால் அந்த வீட்டில் எப்படி வாழும் அந்த பொண்ணு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது பெற்ற தகப்பெண்ணுக்கு பெற்ற தாய்க்கும் தெரியணும். இன்றைக்கி வந்து நீங்கள் கோடி கோடியாக போய் 500 பவுன் கொடுத்து இன்றைக்கி ஒரு பொண்ணை போய் பணக்காரன்னு கட்டி கொடுக்குறீங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோன்னு. நீங்கள் ஒரு ஏழ்மையான ஒரு பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வாழ்க்கை உச்சத்தில் போயிருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து சொத்து சோகத்தை எதிர்பார்க்க மாட்டான். ஏழ்மையான ஒரு குடும்பம் தங்கத்தட்டில் வச்சு தாங்குகிற மாதிரி உள்ளாங்கையில் வச்சு தாங்குவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அன்பு, பாசம், நேர்மை, ஒழுக்கம் எல்லாமே ஒரு ஏழ்மையான ஒரு பையன்கிட்ட இருக்கும். இதே ஒரு பணக்காரன்ட்டு பையன்கிட்ட நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்போ நீங்கள் இழந்துட்டு நிற்கிறீங்க பாருங்கள், அதுதான் அந்த உலகத்தில் பணக்காரவங்களுக்கு ஒரு பொண்ணை பெற்றவங்களுக்கு அந்த மாதிரி இது நடக்கும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பணம்னு நீங்கள் வந்து ஓடுறீங்க, சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கணும் அப்படின்னு. ஆனால் நிம்மதியை நீங்கள் சேர்க்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்ந்து எடுப்போன்னு பெற்ற தாயும் தகப்பனும் யாருமே நினைக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நம்ம பொண்ணு வந்து அதாவது வந்து ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவுறதுக்கு அவ்வளோ ஒரு யூவை பார்க்குறீங்க, அவ்வளோ ஒரு கணக்கு பார்க்குறீங்க. இன்றைக்கி கடவுளாக பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பணக்காரங்களுக்கும் தண்டனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ஏன் இன்னமும் இந்த நாடு திருந்தாமல் தான் இருக்குது. அதை திருந்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் மக்கள் தான். அந்த மக்களுக்கு வந்து எவ்வளோ தான் சொன்னாலும் சுட்டு போட்டால் கூட உரைக்காது. பிய்ய திங்கிறீங்களா, சோத்தை திங்கிறீங்களா? உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? என்னோடய கேள்வி அதுதான். இன்றைக்கி ஒரு பொண்ணை இழந்துட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பாவம் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி நிலைமைக்கு 500 பவுன் கேட்குறான்னா நீங்கள் ஏன் அந்த பொண்ணை கட்டி கொடுக்குறீங்க? கட்டி கொடுக்காமல் இருந்திருக்கலாம்ல. நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு வந்து அந்த இது நேர்ந்திருக்காது. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஏழ்மையான ஒரு பையனுக்கு நீங்கள் கட்டி கொடுத்தா இன்றைக்கி அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்களாம் வந்து பணக்காரவங்களோட தான்டா சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை அழிச்சுக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து இது வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆத்திரம். அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு? பெத்த தாய் தகப்பன் நீங்கள் தான் பாவம் பண்ணியிருக்கீங்க. இது வந்து எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக வருது. ஏன்னா அவ்வளோ ஒரு எனக்கு கோபம். அந்த பொண்ணு பாவமாக இருக்குது. 500 பவுன் கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கை அப்படி போச்சு அப்படின்னு. இதுக்கு முக்கிய காரணம் பெற்ற தாய் தகப்பன் மட்டும்தான் நான் குற்றம் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து அன்னைக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையாக ஒரு வசதி ஒரு இல்லாத மாப்பிள்ளையை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பொண்ணு செத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வசதி இல்லாத மாப்பிள்ளையை வந்து அவ்வளோ நல்ல நல்ல பசங்களாக இருக்காங்க இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில், இந்தியாவில் அவ்வளோ நல்ல பசங்களாக இருக்காங்க. தண்ணி அடிக்காமல் இருக்காங்க, சிகரெட் அடிக்காமல் இருக்காங்க, கூத்தியாக வச்சுக்கிறாமல் இருக்காங்க. எல்லாமே இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பசங்க நிறையா இருக்காங்க. இந்த பசங்கள்லாம் ஏன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? பணக்காரவங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்னா கண்ணை வந்து கட்டிக்கிட்டீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன ஒன்று, பணம் தான் பெருசுன்னு இந்த உலகத்தில் வாழ்கிறீங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.